வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 17 வசனங்கள் தொடங்கி 21 வசனங்கள் வரை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் சிலுவை தியான வெள்ளியில தியானிக்க போகிற பகுதி ஒப்புரவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தியானிக்க போறோம்? ஒப்புரவு. ஒப்புரவுனா இங்கிலீஷ்ல ரீகன்சிலேஷன், ஸ்தோத்திரம், காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹalleluya. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல இதை குறித்து தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறதை 17வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 18வது வசனம், இவையெல்லாம் இப்ப சொன்ன புதிதாக்கப்படுகிற காரியம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் தான் செய்ய முடியும். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் 19வது வசனம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20வது வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். கடைசி வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென், ஹalleluya. ஒப்புரவு அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு ஸ்தோத்திரம் 7-8 இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது. அதோட புதிய ஏற்பாட்டுல. ஆமென். ஏற்கனவே உபாகம் 28ல பரிசு வாங்கினாங்க புதன்கிழமை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2வது உங்களுக்கு ஒரு போட்டி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒப்புரவு அப்படின்ற வர ஒரு 8 வசனத்துல இப்ப நான் 3 வசனம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீதி எத்தனை வசனங்குது? 5 வசனம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருவீங்களா கண்டுபிடிச்சு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்ட்ரியா போய் புனிதாவுக்கு சொல்லி அது பிரைஸ் வாங்கிக்கிச்சு. அதனால நீ எழுதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்லி பிரைஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இன்னும் அவ்வளோ ஒரு ஸ்தோத்திரம் வல்லல, நீ பாரி வல்லல் ஃபேமிலியா நீ. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீ வாங்கி ஸ்தோத்திரம் நீ சந்தோஷப்படும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்படைத்து நீ கண்டுபிடி, எழுதி கொடு. 5 வசனத்தை தான் இருக்குது மீதி. ஸ்தோத்திரம். அதனால இந்த ஒப்புரவு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்தோத்திரம். 8 வசனம் தான் வருது, ஆனா அது ஒரு முக்கியமான வார்த்தை. ரீகன்சிலேஷன் அல்லது காம்ப்ரமைஸ் பண்றது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு பாருங்க 17வது வசனத்துல. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு 17வது வசனத்துல? ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நம்முடைய மெசேஜோட மூல வார்த்தையே புது சிருஷ்டி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த ஒப்புரவாக்குதல் அப்படின்னா ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா இதான் இந்த வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஒப்புரவாகனா என்ன ஆகும் அப்படின்னா, பிதாவோடு ஒப்புரவானா என்ன ஆகும் அப்படின்னா, பழையனவைகள் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாயிடுமா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாயிட்டா. ஸ்தோத்திரம். இப்ப இந்த வசனத்தை வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். நான் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாமே புதிதாகிவிடும். நான் ஒரு புது சிருஷ்டியாக, சிருஷ்டினா குழந்தை, ஒரு புதிய குழந்தையாக, ஒரு புது குழந்தை இந்த உலகத்துல வருதுன்னு சொன்னா அதுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே புதுசா தானே இருக்கும் இந்த உலகத்துல அது வரும்போது. அதுபோல நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி இருந்தால், நீங்கள் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல எல்லாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். கிறிஸ்துவோடு, தேவனோடு, கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாகி இருந்தால் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிற அருமையான அட்வென்ட் சபை விசுவாசிகளே, எங்க செல்லங்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை
ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 இங்க தான் திருத்தமா படிமா. இதுல 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க படிங்க. கிறிஸ்துக்குள் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இது தாங்க ஒப்புரவு. நல்லா கவனிங்க. தேவனோடு நாம் ஒப்புரவாகிவிட்டால் ஒவ்வொரு நாளும் புதிய 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 காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? இதோ புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய புதியதை தான் வெளிப்படணும். பழையசு வெளிப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால் நாம் ஒப்புரவாயிருக்கிறோம்னு அர்த்தம். பிதாவோடு நாம் ஒப்புரவு ஆனவர்களுக்கு தான் வெளிப்படும். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, இப்ப ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? யாருடைய வாழ்க்கையில புதிய புதிய காரியங்கள் வெளிப்படும், எல்லாம் புதிதாக மாறும். எல்லாம் புதிதாக மாறும். சிந்தை, பேச்சு, பார்வை, நடக்க, ஸ்தோத்திரம், நம்ம செயல்படுற காரியம் எல்லாமே எப்படி மாறும்? தேவனோட ஒப்புரவாகிவிட்டா உங்களுக்கு ஆகிக்குதான் பாருங்க. உங்க பேச்சு மாறிக்குதா? பார்வை மாறிக்குதா? சிந்தனை மாறி இருக்குதா? நடக்கை மாறி இருக்குதா? செயல்பாடுகள் மாறி இருக்குதா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மாறினாதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. ஒருவேளை மாறலன்னா நீங்க என்ன ஆகல? தேவனோடு ஒப்புரவாகலன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இப்படி மாற்றுவதற்காக தான், தேவனிடத்துல சேர்த்து நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த வசனத்துல 18வது வசனத்துல இந்த ஊழியத்தை செய்தார். அவர் செய்த ஊழியமே என்னன்னா, பிதாவோடு நம்மை சேர்க்கிற ஊழியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? அதுக்கு பேரு அதுதான் இங்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 18வது வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து செஞ்ச மிக முக்கியமான ஊழியம் என்னன்னா ஒப்புரவாகுதலின் ஊழியம். எதற்காக அவர் வந்தார்? 1 பேதுரு 3:18 மறக்க கூடாது. தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் சேர்க்கும்படி தான் அவர் பாடுபட்டார். அப்ப அவர் செய்த பிரதானமான ஊழியம் என்ன? வாட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா ரிகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி. ஆமென். ஒப்புரவாகுதலின் ஊழியம். பிதாவோடு எப்படியாகிலும் ஜனங்களை சேர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்களை பிதாவிடத்துல சேர்க்கணும். அப்போ அவங்க வாழ்க்கை, பழைய வாழ்க்கை புதுசாக மாறுது. அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த 3 வருஷமும் அவர் செய்த பிரதானமான ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப 3 வருஷம் ஊழியம் செஞ்சு, நானும் இங்க 8 வருஷமா ஊழியம் செஞ்சு இதை தான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 20வது வசனத்துல போட்டுக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். 20வது வசனம் சொல்றாங்க, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து. இயேசு சொல்ல வேண்டியதை நாங்க சொல்லும்படி, ஸ்தானாதிபதினா அம்பாசிடரா இருந்து, ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் 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 என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் வந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சு பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தெல்லாம் சிந்தி சரீரம் முழுதும் கிழிக்கப்பட்டு மரணம் வரைக்கும், பாதாள வரைக்கும் போய் பாடுபட்டது எதற்காக அப்படின்னா நம்மை தேவனோடு சேர்ந்தாச்சா? நீங்க ஒப்புரவாயிட்டீங்களா? பிதா நம்ம மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சா? ஸ்தோத்திரம். பிதா நம்ம மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சுன்னா அடையாளம் எல்லாம் எல்லாம் புதிதாக மாறணும். புதிதாக மாறணும். ஒவ்வொரு நாளும் புதிதாக மாறணும். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இருக்குதா? ஸ்தோத்திரம். இருக்குதா? ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துவார். ஆனால் தேவனோடு நாம் ஒப்புரவாகி விட்டோமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும்
நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு உறவாடுகிற காரியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணியிருக்கணும்? புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கணும். பழசெல்லாம் ஒழிஞ்சினே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பழசெல்லாம் தீபாவளிக்கு தீபாவளி இல்ல, ஸ்தோத்திரம், அது ஆண்டவர் இடத்துல வராதவங்களுக்கு பழையன கழிதலும் புதிதான புரிதலும்வாங்க. ஆமே. பழைய பாய் கீழெல்லாம் போட்டு கொளுத்துட்டு, ஸ்தோத்திரம், பழையசெல்லாம் போயிடுச்சு, ஸ்தோத்திரம், நாளைக்கு தை பிறக்குது, ஸ்தோத்திரம், தை பிறந்தா தான் வை பிறக்குன்ற மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கொளுத்துறது இல்லை, ஸ்தோத்திரம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் மறுரூபம், எப்படி மனதளவில் நம்ம மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தையில் என்ன பண்ண, நீங்க புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படும்படி தான் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். தேவன் நம்மை நடத்துவாரானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய காரியங்கள் நடைபெறும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம தேவனோடு நடக்கிறோமா? தேவனோடு நடக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஒப்புரவாகி இருக்கிறோமா? அல்லேலூயா. எப்படி ஒப்புரவாக்கினார்? எபேசியர்ல வாசித்தோம் 2வது அதிகாரத்துல இல்லையா? ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம முன்ன எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஸ்தோத்திரம், அதை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் அப்படின்றத, ஸ்தோத்திரம், நம்ம முதல் சாம்பல் புதன் ஆராதனையில இதை பார்த்தோம். இருந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்காது, அதனால மறுபடியும் இன்னைக்கு பார்ப்போம். ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன சொல்றாரு பாருங்க, முதல் வசனத்திலேயே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, இந்த மரணம்னா என்னது? தேவனை விட்டு பிரிந்த அனுபவம். அக்கிரமம் செய்து பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்திருந்தோம். மரித்தவர்கள்னா யாரு? செத்து போனவங்க இல்ல, ஸ்தோத்திரம், ஆமீன், ஆவியில செத்தவங்க, தேவனோடு கூட உறவுல செத்தவங்க தான் இங்க எழுதப்பட்டிருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது? அந்த வசனத்தை நல்லா பாருங்க, இங்க ஸ்கிரீன்ல இருக்குது பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்து போயிருந்தோம். அக்கிரமம் செஞ்சு பாவம் செஞ்சு மரித்து போயிருந்தோம்னா தேவனை விட்டு பிரிந்திருந்தோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து வந்து என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். ஆமீன். மறுபடியும் என்ன பண்றாரு? மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி எனில், ஸ்தோத்திரம், அவைகளிலே, எவைகளிலே? பாவங்களிலே அக்கிரமங்களிலே நீங்கள் முற்காலத்திலே, இயேசுவிடத்துல வர்றதுக்கு முன்னாடி முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், எப்படி? இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்படி வாழ்ந்தீங்க இயேசு கிட்ட வரதுக்கு முன்னாடி? இவ்வுலக வழக்கத்தின்படி. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வெள்ளிக்கிழமைனா நல்லா தலை குளிச்சுட்டு மஞ்சா பூசின்னு பொட்டு வச்சுன்னு கோயிலுக்கு போயிருப்பீங்க. இவ்வுலக வழக்கத்தின்படி. ஆமே. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, அவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? பிசாசின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அடுத்த வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் நமது மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆமீன். எப்படி இருந்தோம்? நாம் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து. ஆமீன். இன்னமும் நிறைய பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்க, கோபாக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. தேவனிடத்துல வந்தோன்னு சொல்லிட்டோம், அவங்க மாம்சம் என்ன விரும்புதோ, அவங்க மனசு என்ன விரும்புதோ அதையே செஞ்சுக்கின்னு இருந்தா அவங்க யாராம்? யார் அவங்க? தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள். கோபாக்கினைக்கு நியமிச்சிட்டாரு அவங்களன்னு அர்த்தம். நாமளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுது வசனம். பாருங்க, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அடுத்த வசனம் என்ன ரொம்ப பிடிச்ச வசனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு இது. ஸ்தோத்திரம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆமென். அல்லேலூயா. இரக்கத்துல அவரை போல பணக்காரர் யாரும் இருக்க முடியாது. எவ்வளோ கொடூரம் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறோம். நம்ம மாம்சமும் நம்ம மனசும் விரும்பினதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் எதையும் அவருக்கு அவன் பார்க்கல. ஆமே.
நீ என்னிடத்துல வரையான்னு மட்டும் தான் பாக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா அவர் யாராம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அக்கிரமங்களில் மரித்து போயிருந்தோம், தேவனை விட்டு பிரிந்திருந்தோம், நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம இப்ப எங்க வர போறோம் அப்படின்னா 13வது வசனத்துக்கு வர போறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 11ல இருந்து ஸ்தோத்திரம், 13ல இருந்தே வரும். ஸ்தோத்திரம். 13 எடுத்துங்க. அப்படியே அதே 2வது அதிகாரத்துல, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. ஆமா, முன்னே தூரமா இருந்தோம். ஏன்? பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரித்து வைத்திருந்தது. எவ்வளோ தூரம், எவ்வளோ பாவம் செஞ்சீங்களோ அவ்வளோ தூரமா இருந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டார்? அந்த பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தபடினால. 2 கொரிந்தியர் 5:21 வாசனம் இல்லையா? நாம் எல்லாரும் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். அவர் பாவமே செய்யல, நம்ம பாவத்தெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சு அந்த பாவத்தை அவர் சுமந்து கல்வாரியில மரிக்கும்படி செய்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவரிடத்துல சமீபமாய் சேரும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் தூரமா இருக்கிற நாம சமீபமா வர முடியும். நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னா பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். பரிசுத்தமான ரத்தம் எது? இயேசுவின் ரத்தம். ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கிடையாது. அது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு அந்த ரத்தம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது என்று நம்பினார்கள். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இல்லையா, தன்னுடைய வாலிப பருவத்திலேயும் அவர் பாவம் செய்யாம, பாவம் செய்வதற்கேற்ற சூழ்நிலைகள் வந்தபோதும் தன்னை பாதுகாத்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்தினபடியினாலே, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, பாவம் அகற்றப்பட்டு, பாவம் நீக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு தூரமா இருந்த நாம் இப்ப எங்க வந்துட்டோம்? பிதாவுக்கு சமீபமா வந்துட்டோம். புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாவம் தான் நம்மள என்ன பண்ணி வச்சிருந்து? தூரமாக்கி வச்சிருந்து அதை இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினாலே அழிச்சு நீக்கிட்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 1 யோவான் 1:6 வாசிப்பேன் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கினா ரிமூவ், சுத்தமா டோட்டலா எடுத்துரும், நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே என்ன பண்ணிக்கிறோம்? பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்று கொலோசியர்ல எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், இங்க வசனம் அழகா தெளிவா சொல்லுது, அவர் ரத்தத்தினாலே சமீபமாய் சேர்ந்தோம். எப்படி எனில், அடுத்த வசனம் 14வது வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. இப்ப பாருங்க, கவனிங்க, என்ன பாருங்க? ஸ்தோத்திரம், கிட்ட வந்துட்டோமா? ஸ்தோத்திரம், 2 பேரும் கிட்ட வந்துட்டோம். தூரமா இருந்தோம், இது பிதா, இது நான். ஸ்தோத்திரம், கிட்ட வந்துட்டோம். இப்ப சென்ட்ரா இயேசு என்ன பண்றாரு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலுவையில சமாதானக்காரராய் தொங்குறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சிலுவை எப்படி இருக்கும்? இங்க இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம், 2 கரங்கள் நீட்டப்பட்டிருக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் நேரா ஒரு கொம்பு இருக்கும், 2 கரங்கள் நீட்டப்படுவதற்கு ஒண்ணு இருக்கும். இந்த சிலுவையோட சிம்பலோட, சிலுவையோட உள் ஆவிக்குரிய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 2 கை என்ன அப்படின்னா, இங்க நிக்கிற என்னையும் இங்க நிக்கிற பிதாவையும் சேர்க்கும்படியாய் கனெக்ஷன் போது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தூரமா இருந்தா சமீபமா வந்துட்டேன், இப்ப நான் இங்க நிக்கிறேன், பிதா இங்க நிக்கிறாரு. இப்ப இயேசு என்ன பண்றாரு? சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்குவதற்காக தன்னுடைய கரத்தை சிலுவையில நீட்டி ஒப்பு கொடுத்தார். இதனால என்ன ஆச்சு? பிதாவுக்கு எனக்கும் கனெக்ஷன் வந்துச்சா? கையை தட்ட மாட்டீங்களே? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது, 14வது வசனம் பாருங்க. அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவர், என்னது? பாவம், அதை தம்முடைய சிலுவையினால் என்ன பண்ணாராம்? கொன்றாராம். அடுத்த வசனம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.
சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. பகைனா என்னது? பாவம். ஆமென். நாளில சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை என்ன பண்ணார்? சிலுவையில கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. 5 வசனம் சொன்னேன், இது ஒரு வசனம், இன்னும் 4 தான் கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கினார். புரிஞ்சுச்சா? சிலுவையோட அந்த கான்செப்ட் என்னன்னு புரியுதா? ஸ்தோத்திரம். 2 கையும் 2 கரங்களோடு பிதாவை நம்மையும் கனெக்ஷன் பண்ணி விட்டாரு. இயேசுதான். ஆமீன். அவர் தான் சமாதான காரணர். அவரால் ஒண்டி தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி பாவத்தை அகற்றி பிரிவினையா இந்த நடுசுவரை அழித்து பிதாவோடு நம்மளை சேர்த்துட்டாரு, ஒப்புரவாக்கிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கீழே இருந்து மேல இருந்து வருது ஒரு கொம்பு, அது எதுக்கு? ஆமீன். எப்போ நீ பிதாவோடு சேர்ந்துட்டியோ, ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ நீ பிதாவோட சேர்ந்துட்டியோ அப்போ பரலோகத்துக்கு போறதுக்கான வழியும் உனக்கு உண்டாகின்னு அர்த்தம். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. கீழே இருக்கிறது பூமி, மேல இருக்கிறது பரலோகம். இயேசுவின் வழியா எங்க போக முடியும்? பிதாவோடு சேர்ந்துட்டா இயேசுவின் வழியா எங்க போக முடியும்? கையை தட்டுங்களம்மா. சிலுவையோட கான்செப்டா தான். பகையை சிலுவையினாலே கொன்று விட்டார், இருதரத்தாரையும் ஒரே சரீரமாய். ஸ்தோத்திரம். இப்ப 2 பேரும் என்ன பண்றாரு? புடிச்சு ஒன்னாகி விட்டார். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தான் இயேசு வந்தார். தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படி, நம்மை ஒப்புரவாக்கும்படி, காம்ப்ரமைஸ் பண்ணும்படி. கோபமா இருந்தார் பிதா, பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு. ஆமீன். ஆமா, ஆதாம் பாவம் செய்த போது என்ன பண்ணாராம் தெரியுமா? 3வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தில் அவனை தோட்டத்திலிருந்து துரத்தினார்னுக்குது. கோபம் வந்துச்சு. ஆமீன். எதை துரத்துவோம்? ஆமீன். நாயத்தான் துரத்துவோம். ஆமீன். நாய் மாதிரி துரத்திக்கிறார் மனுஷன் ஆண்டவர். அப்படின்னா எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாருன்னு பாருங்க. அதில் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கோவம் வந்தா எது கையில கிடக்குதே எத்தனை துரத்துவோம். ஆமீன். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப அனுபவம். ஒரு சைடு எங்க அம்மா, ஒரு சைடு எங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆமீன். நடுவில் நான் தான் மாட்டு முழிக்கணும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா என்னன்னு தான் காட்டுவாங்க. ஒரு சைடு எங்க அம்மா துரத்தும், இன்னொரு சைடு எங்க அப்பா துரத்துவார். அல்லேல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா. அதுபோல கோபத்தை வெளிப்படுத்துவது, வெளிப்பாடுதான் துரத்தப்படுதல். அப்ப ஆதாம் மேல இருந்த அந்த கோபம் நம்ம மேல இருந்தது. ஆதாமுக்குள்ளதான் நம்ம பிறந்திருக்கிறபடினாலே அவ்வளவு கோபமாக இருந்த பிதா, ஆமீன் ஸ்தோத்திரம், தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த கோபத்தை அவரே சரி பண்ணிக்கிறார். ஸ்தோத்திரம். கோபமானவர் அவரே சரி பண்ணி கொள்வதற்காக தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பி பரிசுத்தமாய் அவரை பிறக்க செய்து, பரிசுத்தமாய் வளர செய்து, பரிசுத்தமாய் வாழ செய்து, அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப உங்களுக்கு புரியல. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப டெப்தான செய்தி, உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க பாணியில பேசினுக்கிறேன். இதுவும் புரியலன்னா நான் ஒன்றையும் பண்ண முடியாது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இதுவும் எனக்கு புரியலன்னா நான் ஒன்றையும் பண்ணவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால புரிஞ்சுக்கங்க, இயேசுவின் சிலுவையில் இருக்கிற அந்த பாடுகள் இருக்கிற கான்செப்ட், சீக்ரெட் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய சபைகள் இதை பத்தி சொல்றதே இல்லை. ஸ்தோத்திரம். நானும் நினைச்சிருந்தா 6 பாஸ்டர் 6 வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்க சிரமப்பட்டு ரொம்ப எஃபெக்ட் எடுத்து இல்லையா, ஸ்தோத்திரம், நேரங்களை காலங்களை ஒதுக்கி சர்ச்சைக்கு வரீங்க. அது உங்களுக்கு பயனா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் கூப்பிடல. இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப போறான்னாரு, அடுத்த வெள்ளி ஃப்ரீ ஆகுறையா யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே செக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், காணிக்கெல்லாம் கிடைக்காது, வந்து பிரசங்கம் பண்றியான்னு. ஆமீன். அப்படின்னா முடியாது. ஆமீன். அப்ப அவங்க வர கான்செப்ட் என்னது? காணிக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ காணிக்காக வரவங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? என்ன சத்தியம் அவங்களுக்கு தெரியும்? ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் அவங்கள கூப்பிடல, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். இதை நீங்க பிரயோஜனமா பயனா மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சிரமப்பட்டு பொறுமையா பேசுறேன். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பகையாய் விரோதியா இருந்த நாம, எதிரியா இருந்த நாம, தேவ கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்த நாம தேவனோடு சேருவதற்கு உதவி செய்ததுதான் சிலுவை. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவைனா சிலுவையை பார்க்க கூடாது, அந்த சிலுவையில தொங்கின இயேசு. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சமாதான காரணர் இயேசு மட்டுமே. ஆமேன். அந்த பாதர் அழகா பாடியிருப்பார், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர்
நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. நம்ம இதுக்காக எந்த மெனக்கெட்ட வேலையும் செய்யல, அப்படித்தானே? நான் எப்படியாவது பிதாவாண்ட சேர்ந்தேன்னு பாஸ்டிங் போட்டு 40 நாள் போராடி ஆகிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மெனக்கேட நம்ம பண்ணல. அதனால தான் பாதர் அழகா பாடிக்கிறேன். எல்லாம் நீங்க பார்த்துப்பீங்கப்பா, நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கவலையே இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம குடிமேற பூச்சி ஈத்துமை என்ன பண்றாரு இப்போ? ஸ்தோத்திரம். பிதா வந்து சேர்த்து விடுறாரு, சேருன்றாரு. ஸ்தோத்திரம். பேசுமா, 2 பேரும் கண்ட போட்டுதான் போய் காம்ப்ரமைஸ் பண்ண போவோம். நிறைய அது மாதிரி கேஸ் வரும். பாஸ்டா இருக்கிறதுனால நிறைய கேஸ் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு சில இடத்துல ஏன்டா போனன்னு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க பேசுறது அவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு இருக்காது, நம்மள பேசுற மாதிரியே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பாசனம் பார்க்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற கோபத்துக்கு டென்ஷனுக்கு ஆமேன் ஒரே இங்கிலீஷா தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? காம்ப்ரமைஸ் பண்ணும். என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு பாருங்க, இதெல்லாம் அது மாதிரி எந்த மெனக்கெட்ட வேலையும் செய்யல. உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு உன்னை புடிச்சு என்ன பண்ண? பிதாவண்ட பேசுன்றாரு. அது கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. பிதாவுக்கு நமக்கு சண்டை. அவர் வந்து அந்த சண்டைக்கான என்ன மூல காரணம் பார்த்து சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணிட்டு உன்னை கூட்டுமை இப்ப அவர்கிட்ட பேசுமான்றாரு. அது கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆமே, கஷ்டமாகுதா பேசுறதுக்கு? பேசலாம்ல, அப்ப பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஒப்புரவாக மாட்டீங்க தேவனோடு. தேவனோட ஒப்புரவாகனா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன இருப்பீங்க? புது சிருஷ்டியா மாறி இருப்பீங்களே. நீங்க மாறலையே. மாறலன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒப்புரவு இன்னும் ஆகலையே. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்குள்ள மாற்றம் வரல? புது சிருஷ்டியா நீங்க ஏன் மாறல? எல்லாம் ஏன் புதிதா மாற மாட்டேங்குது? ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் தேவனோடு ஒப்புரவாகவில்லைன்னு அர்த்தம். தேவனோடு ஒப்புரவாகிறவர்களுக்கு நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. ஆவுதா? ஸ்தோத்திரம். ஆவுதா? நம்ம ஒரு 6 மாசமா இந்த செய்தி கேட்டுக்கிறோம். மேரியம்மா ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஸ்தோத்திரம். ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஏற்கனவே இருந்த வாழ்க்கை, ஏற்கனவே சபைக்கு வந்து போனது, இப்போ வந்து போறது, ஏதாவது டிஃபரன்சியேஷன் தெரியுதா? ஏதாவது மாற்றம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறத நீங்க உணர்றீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க? சரியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இயேசு நமக்காய் சம்பாதித்து வைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவரோடு என்ன பண்ணி அவனை கண்டிப்பா ஒப்புரவு அவர் ஆக்கிட்டாரு. ஆக்கிட்டு தான் சொல்றாரு இங்க 2 கொரிந்தியர்ல. ஸ்தோத்திரம். அவர் ஒப்புரவு ஆக்கிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா இங்க எபேசியர்ல. அப்ப அதை தான் இங்க என்ன பண்றாரு? 2 கொரிந்தியர்ல எழுதும் போது எழுதுறாரு இந்த 5வது அதிகாரத்துல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? ஸ்தோத்திரம். புது. ஆமா, இப்ப கிறிஸ்துவாண்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். பிதாவண்ட சேரதுன வழியை உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லும் போது புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு. இப்படி இருக்க ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் அல்லேலூயா. 2024 வரலாம் விட்டுருங்க ப்ளீஸ், பரவாயில்ல. இந்த 2025 நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த 2025 ஆவது எதுக்காக இயேசு சிலுவையில மரிச்சார்ன்ற அந்த கான்செப்டை புரிஞ்சு ஆமென் வாழ்க்கையில் அதை செய்து ஒவ்வொரு நாளும் புதிதான வாழ்க்கை, புதிதான பார்வை, புதிதான பேச்சு, புதிதான சிந்தனை, புதிதான நடக்கை உள்ளவர்களாக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதே எபேசியர் 2வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல போட்டு 22வது வசனம். எபேசியர் 4:22-23 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னாவது பார்ப்போம். எபேசியர் 4:22-23 வாசிங்க. மாதாதான் கீழே இருக்குது பாரு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷனை களைந்துவிட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. என்ன புதிய மனுஷன்? மெய்யான மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இந்த மனுஷன் தான் உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் வெளிப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை நீதியான வாழ்க்கையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கணும். தேவ சாயல் உங்களிலிருந்து வெளிப்படணும். இதுதான் அந்த புதிய மனுஷனுடைய ஸ்தோத்திர நேச்சர். இந்த புதிய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்குதா, வெளிப்படுகிறதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி வெளிப்பட்டால்தான் தேவன் நமக்கு இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் மூலமாய் சம்பாதித்த நன்மைகளை அனுபவிக்கிற கிருபை உண்டாகிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அது என்னவெனில் 2 கொரிந்தியர் 5:19 தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். இதான் மறுபடியும் சொல்ற விஷயம். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கலாம், அவர் பாவத்தெல்லாம் பார்க்கறதே இல்லை. பாவத்தின்படி பார்த்து அவர் தண்டிப்பார்னா ஒரு ஆள் தர மாட்டோம். ஆமே, இன்க்ளூடு மீ, என்னைய சேர்த்து தான் சொல்றேன். ஆமே, இங்க பாரு அழகா சொல்லுது வசனம், உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல் நினைக்காமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. பாவத்தெல்லாம் அவர் விட்டாரு. கிறிஸ்து வந்து எப்ப சிலுவையில பலி ஆனாரோ, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை அவரை அந்த பாவத்தெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் ஒப்புரவாகுதலின் உபதேசம். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்றோமே, இதுக்கு பேர் தான் உபதேசம், டீச்சிங், சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்படி ரூட்லாம் போட்டு தரவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்ப தேவனோடு நாம் பேச வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், ஏதேன் தோட்டத்தின் உறவு தொடர வேண்டும் என்று சொல்லி பிதா விரும்பி அவரே இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு குமாரனை அனுப்பி அவரை பலியாக்கி தடையா இருந்த பாவங்களெல்லாம் நீக்கிட்டு நம்ம பாவங்களெல்லாம் எண்ணாம குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி விட்டார். இது நடந்து 2025 வருஷம் ஆகுது. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்துல வருகிறவர்கள் பிதாவோடு ஒப்புரவாகி விட்டால், சேர்ந்து விட்டால். இப்ப வாசிச்சோம் 4:22. ஆமேன்னு சொல்லுங்க. 23 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? மெய்யான நீதி உங்களிருந்து வெளிப்படும். பாஸ்டுக்காக நடிக்க மாட்டீங்க. ஆமே, பாஸ்ட பார்க்கும்போது ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நீதி, மனுஷனுடைய நீதி என்னன்னா ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பீடி வலிக்கிற பார்ட்டிக்குதுன்னு வச்சுப்போம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் எங்கும் பார்க்கிறார், எங்க இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுறவன் பீடி வலிக்க மாட்டான். தேவனுக்கு பயப்படுறவன் தண்ணி அடிக்க மாட்டான், டாஸ்மாக்கு போக மாட்டான். தேவனுக்கு பயப்படுறவன் விபச்சாரிகளை தேடி போக மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது உண்மையாவே தேவனுடைய பயம் இருந்தது, தேவனுடைய சாயல் வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா ஆக்டிங் பண்ணிக்கிறான் பார், நான் நீதியா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்ற ஆள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. பீடி வலிச்சுட்டு வருவாங்க. பாஸ்டர் பார்த்த உடனே சோத்திரையா, பீடி வலிச்சுனா வந்து ஸ்தோத்திரம். பாஸ்டர் பார்த்த உடனே சோத்திரம், பின்னாடியே பீடி இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே நுணுகி போட்டுருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அதே போலதான் ஸ்தோத்திரம். சரக்கு போட்டு இருந்தா ஸ்தோத்திரம், பாஸ்டர் பார்த்தா பேச மாட்டாங்க, அவங்க பாட்டு முறிக்கின்னு போவாங்க. சரக்கு போடாத தான் பேசுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல், இதெல்லாம் உங்களிலிருந்து வெளிப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பிதான் உங்களை புதிய மனுஷனாக, புது சிருஷ்டியாக அவரோடு ஒப்புரவாக்கி மாற்றி இருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் உங்களிலிருந்து வெளிப்படுகிறதா என்றதை செக் பண்ணி பாருங்க. வெளிப்படலைன்னா வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். சரியா தேவனோட ஒப்புரவாகுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல தேவ சமூகத்துல போய் பிதாவே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சிம்பிள் லாஜிக், சிம்பிள் மேட்டர் தான். பெரிய நீங்க இதுக்காக போய் மெனக்கட்டணும்னு அவசியமே இல்லை.
உண்மையான பாரத்தோடு, உண்மையான தாகத்தோடு இயேசு உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார்னு நம்புறவங்க, நல்லா கவனிங்க. நான் இயேசுவின் சமூகத்தில் என் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு விட்டேன், அவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க இன்னைக்கே போயிட்டு முழங்கால் பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். யாருக்கும் எந்த ஜாதிக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஸ்லாக்கியம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்கு அப்பா, இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அப்பா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? கையை தட்டி ஆமீன் அல்லேலூயா. ஆமா, அப்பான்னு கூப்பிட்டா எந்த அப்பா, உலகத்தின் அப்பாவே, உலகத்தின் அப்பாவே எப்பேற்பட்ட கோபத்துல இருந்தாலும் மனசு மாறிடுவார். அப்பான்னு போய் கூப்பிட்டு கட்டி பிடிச்சா ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு மேலான மனதுருக்கம் உடையவர் நம்முடைய பிதா. இதைத்தான் அந்த இளைய குமாரன் பாருலையா, கெட்ட குமாரன் சொல்லுவோமா அந்த கதையில, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இளைய குமாரன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி நான் தகப்பனிடத்துக்கு போக போறேன் என்று சொல்லி கிளம்பி அவன் தகப்பன் வீட்டிற்கு வரும்போது, தகப்பன் எப்போது என் மகன் என்னிடத்தில் வருவான்னு வழி மேல விழி வச்சு பார்த்துனே இருக்கிறாரு. ஆமீன். எப்பாவது ஒரு நாள் கண்டிப்பா என் பையன் வருவான் அந்த பையன் மேலேயே ஒரு அங்கலாய்ப்பு, ஏக்கத்தோடு. என்ன சொன்ன அன்னைக்கு மரணம் என்ற டாபிக்ல பேசும்போது, இந்த ஆத்துமா எப்பதான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை தேடி 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 ஏக்கத்தோடு திரிந்து கொண்டே இருக்கிறார். ஆமே. அது கடைசி வரலாம் ஆண்டவரையே தெரிஞ்சிக்காம சாவும் போது கை விட்டுறாரு. அது நேரம் எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே தான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை நம்பி தேவ சமூகத்துக்கு வருகிற நமக்கும் அதே கான்செப்ட் தான். என்னைக்காவது என் மகன் என்ன அப்பான்னு கூட மாட்டானா, என் மகள் என்ன அப்பான்னு கூட மாட்டாலும் அங்கலாய் போடு வழி மேல் விழி வைத்து அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்துல பார்த்துட்டாரு. ஆமீன். ஒரு நாள் வந்துட்டான் அவன் இளைய மகன், என்ன பண்ணிட்டான், இளைய குமாரன் வந்துட்டான். தூரத்துல பார்த்த உடனே ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்த அவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் எழுந்து ஓடி, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காம்பவுண்ட்ல அவன் என்ட்ரு விட ஆகலைங்க, அதுக்குள்ள இவரு ஓட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கதை நமக்கு பிதாவுக்கும் இடையே இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படியே எழுதப்பட்ட கதை. அது ஒரு கற்பனை கதை. எதுக்காக? நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படி இயேசு சொன்ன கதை. அப்ப பிதாவும் நம்ம எப்போ அவர்கிட்ட வருவோன்னு எதிர்பார்த்து காத்துக்கினே இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கே போய் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, நீங்க கூப்பிடுறது மட்டும்தான். நீங்க அவரோட என்ன பண்றாரு? உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஆமீன் அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், கைக்கு மோதிரம், அதிகாரம், காலுக்கு பாதரட்சை கொடுத்து பெரிய விருந்து ஆமீன் பரலோகத்துல உங்களுக்காக. அதனாலதான் 15வது அதிகாரம், அதே அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல சொல்லுவார் 15:7 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமீன். கூடுவார் அங்க இருக்கிறவங்களாம் கொண்டாயா கொழுத்த கன்ற அடி, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து, நாம எல்லாம் சந்தோஷப்படுவோம். ஏன்? என் மகன் காணாம போனான், கிடைச்சிட்டான். செத்து போனான், உயிராயிட்டான். நாம சந்தோஷப்படுவோம். ஜாலியா பிதா கொண்டாடுறாரு பரலோகத்துல. ஆமீன். எப்போ சேர போறீங்க? ஸ்தோத்திரம். எப்போ பரலோகத்துல மகிழ்ச்சியாக போறீங்க? ஸ்தோத்திரம். அப்படின்ற சிந்தையோடு கூட நம்ம பைபிள் மூட போறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி இந்த 20வது வசனத்தை வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். அழை சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இங்க பாருங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை தயவு செய்து அவரோடு ஒப்புரவாயிடுங்கன்னு கேட்கிறேன் உங்களை. ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆயிடுவீங்களா? இன்னைக்கு ஆயிட்டீங்கன்னாவே சண்டேவே தெரியும் மாற்றோம். நீங்க சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்க ஒப்புரவு ஆயிட்டவங்கன்றது ஸ்தோத்திரம் சண்டேவே எனக்கு நல்லா தெரியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கேயா தெரிய போகுது? சண்டே தான் வேலை வைக்க போறாங்க, நாங்கள் வேலைக்கு போக போறோமே. எனக்கு தெரியும். நீங்க வேலைக்கு போனாலும் உங்க ஆத்துமா எங்க இருக்குது? ஸ்தோத்திரம். வேலையிலேயே ஒன்றி போறீங்களா, இல்லை தேவன் மேல, தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களான்ற விஷயம் எல்லாமே ஆவியானவர் எனக்கு சொல்லி கொண்டே இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வேலைக்கு போறதுலாம் காரணமே இல்லை, மேட்ரே இல்லை. நீங்க தேவனோடு சேர்றதுதான் மேட்ரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து செஞ்ச பிரதான நோக்கம் என்ன? ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒப்புரவாகுதலின் ஊழியம்னா என்ன?
என்ன ஊழியம்? அழிந்து கொண்டிருக்கிற பழைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனை புதிய மனுஷனாய் மாற்றுவது. ஆமென். ஒப்புரவாகுதல் ஊழியம்னா என்னது? பழைய வாழ்க்கையில பாவத்துல அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை புதிய மனுஷனாய் மாத்துறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்ம அதை செய்யணும். முதல்ல நம்ம அவராண்ட சேரணும். சேர்ந்த பிற்பாடு சேர வேண்டியவர்களை கொண்டு வந்து அவரிடத்துல சேருகிற ஒப்புரவாகுதலின் ஊழியம் செய்கிற ஸ்தானாதிபதிகளாய் நாம் ஒவ்வொருவரும் மாறணும். நான் சேர்ந்தேன், இப்ப உங்களெல்லாம் அவராண்ட சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் இயேசு செஞ்ச ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க முதலாவது சேருங்கள், அதுக்கப்புறம் நீங்களும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்பாவுடைய சமூகத்துல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சேர வாஞ்சையாய் முனைப்பாய் காணப்படுகிறீர்கள். பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். ஆவியானவருக்கு சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் காம்ப்ரமைஸ். ஸ்தோத்திரம். நீங்க உண்மையாக பிதாவோடு சமாதானம் ஆயிட்டீங்கன்னா ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிங்களேன். ஸ்தோத்திரம். பிதாவோடு நீங்க ஒப்புரவாகிட்டீங்கன்னா உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்குங்க. உங்க வீட்டுல சண்டையே வராதுங்க. எதுக்காக சண்டை வராது? ஸ்தோத்திரம். இருக்குதான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டியின் வாழ்க்கை. குழந்தை சண்டை போடுமா? புதுசா பிறந்த குழந்தை சண்டை போடுமா? ஸ்தோத்திரம். ஜீசஸ். தேவனோட ஒப்புரவாகிட்டா நம்ம புது சிருஷ்டி தானே. புது சிருஷ்டியா இருக்கிறவங்க வீட்டில் சண்டை வராது. எப்போதும் சமாதானம். ஏன்னா நம்ம தேவனோட சமாதானம் ஆகிட்டோம். அதனால நமக்கு சமாதான காரணராய் அவர் வெளிப்படுவார். நம்ம வீட்டில் என்னதான் முயற்சி பண்ணி சத்ரு பல காரியங்களை கொண்டு வந்தாலும் சண்டை வரவே வராது. ஆமே. யாரிடத்திலும் கோபமா பேசவே மாட்டோம். நம்ம பேசுகிற வார்த்தைகளே சமாதானத்தின் வார்த்தைகளாக இருக்கும், சந்தோஷத்தின் வார்த்தைகளாக இருக்கும், அன்பான வார்த்தைகளாக இருக்கும். இதெல்லாம் தேவனோடு ஒப்புரவானவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று கேட்டோமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரோடு ஹல்லேலூயா 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 ஒப்புரவாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புரவாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புரவாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை நான் ஆதாயமாக்கவோ, உம்மோடு ஒன்றாகவோ, உம்மை நான் ஆதாயமாக்கவோ, உம்மோடு ஒன்றாகவோ, எல்லாமே உப்பையன என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். கையை உயர்த்தி ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் தேடி வந்தேன். சொல்லுங்க. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, கடந்ததை மறந்தே கண் முன்னே என் இயேசுதான். எத்தனை பேர் சொல்றீங்க? கடந்ததை மறந்தே கண் முன்னே என் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவேன். விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும்? இந்த உலகத்தின் தொல்லைகள் என்ன செய்யும்? ஒப்பற்ற என் செல்வமே, ஓ
எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் தேடி வந்தேன். சொல்லுங்க, உம்மை நான் ஆதாயமாக்கவோ உம்மோடு ஒன்றாகவும். சொல்லுங்க, உம்மை நான் ஆதாயமாக்கவோ உம்மோடு ஒன்றாகவோ. எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் தேடி வந்தேன். அப்படி அன்பை புரிஞ்சுக்கங்க, அப்படி ஏக்கத்தை புரிஞ்சுக்கங்க, அப்படி அங்கலாய்ப்பை புரிஞ்சுக்கங்க. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். அப்பதான் உங்களுடைய வீடு சமாதானத்தின் வீடா இருக்கும், உங்க வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கையா இருக்கும். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். அதனால எப்போதும் உங்களுடைய வாஞ்சை, என் விருப்பம் எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய மகிமை தாம்பா, உம்மோடு கூட உறவாடுவது தாம்பா அப்படின்ற முனைப்போடு வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை பழசா வச்சிடல, புதுசா மாத்திட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு சேர்த்து விட்டார். நாம் இன்னும் ஏன் சேராம இந்த கெட்ட குமாரனை போல தூரமா இருக்கணும்? இன்னைக்கே தேவனுடைய சமூகத்துல ஓடியாந்து அவருடைய பாதத்துல விழுந்துருவோமா? அவர் நம்மை கட்டி அணைத்து முத்தமிட, உயர்ந்த வஸ்திரங்களை, கைக்கு மோதிரத்தை, காலுக்கு பாதரட்சை கொடுக்க அவர் ஆவலோடு துடிப்போடு இருக்கிறார். சபையே, இன்றைக்கு நீ உன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டித்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள உனக்கு முனைப்பு இருக்குதா? முனைப்போடு செயல்பட உங்களை அர்ப்பணிங்கள். அப்பதான் இயேசு சிலுவையில பட்ட பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் என்று சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முழுசா அர்ப்பணிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி என்னோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எதற்காக இந்த லோகத்தில் வந்தீர் என்பதை தெளிவாய் இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறீர். அதை எப்படி சிலுவையில செய்து முடித்தீர் என்ற ஒரு பெரிய சீக்கிரட், ஒரு ரகசியத்தை இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு மனசார நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மோசம் போக்குகிற இச்சைகளானால பழைய மனுஷனை நாங்கள் கலைந்து விட்டு, ஆண்டே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டே தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ள, அது நிமித்தமாய் பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டா இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்து நடத்த போற தயவுக்காய் நன்றி அப்பா. அப்படியாய் ஒவ்வொரு நாளும் நாங்க மாற்றிக்கொள்ளணும். வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புது சிருஷ்டியாய் வாழ, காணப்பட, மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியாய் எங்களை என்னை தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது செயல்பட முடியாதபடிக்கு என்ன அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல்பட்டாலும் இயேசுவின் நாமத்தில் அது எங்கள் மேல் பலிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலி அடைத்து ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்க எல்லாரும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை கரம் பிடித்தவர், நடத்துகிறவர், சரியானபடி நடத்துகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து நடத்தும்படியாக எங்களை என்னை தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது சும்மா இதை கேட்டோம் போனோம் என்று சொல்லி அல்லப்பா, எங்க வாழ்க்கையில செயல்படணும். எங்க வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தும் போதுதான் இந்த வசனங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட, முனைப்புடன் செயல்பட ஆவியானவர் தாமே கிரியை செய்து நடத்தி எங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற அனுகிரகம் செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் சமாதான காரணருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாய் இயேசு தேவனோடு ஒப்புரவாக்கின காரியங்கள் கிரியையில நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஸ்தோத்திரம். பரிசுத்த நடத்த போகிற நடத்துதல் நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் ஸ்தோத்திரம் சதா காலமும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.